ஓம் ஹரிஹி ஓம். 16வது தசகம் 5வது ஸ்லோகம். ஸ்ரீநாராயணமூர்த்தியுடைய காம விஜயத்தை வர்ணிக்கிறார். காமோ வசந்த மலையானில பந்துஷாலி, காமோ வசந்த மலையானில பந்துஷாலி, காந்தா கடாட்ச விசிகைர் விகசத் விலாசைஹி, காந்தா கடாட்ச விசிகைர் விகசத் விலாசைஹி, வித்யன் முहुர் முहुः அகம்பம் உதீக்ஷ சத்வாம், வித்யன் முहुர் முहुர் அகம்பமுதீக்ஷ சத்வாம், பீதஸ்த்வயாத ஜகதே ருதுஹாசபாஜா, பீதஸ்த்வயாத ஜகதே ருதுஹாசபாஜா. இனி மீனிங் பார்க்கலாம். காமன் வசந்தம், அப்புறம் இளம் தென்றல் என்ற அந்த தோழன்மாரும் தோழிமாரோடு கூட்டிகிட்டு இங்கே வந்து சேர்ந்தார்கள். ரொம்ப அழகான இடமா மாறுது, முல்லைப்பூக்கள்லாம் பூத்துது, நல்ல மனம் வீசுகிற காற்று வந்தது, ரொம்ப அழகாக மாறுது. அந்த இடமே எப்படி மாறிப்போச்சு. அந்த அப்சர ஸ்திரீகளோட கடாட்சங்கள் அங்கங்கே பதிய தொடங்கிட்டு அவங்கெல்லாம் அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணின்னு வந்திருக்கா. அப்புறம் தபசு பண்ணுற நரணி நாராயணி பார்த்து ரொம்ப ரொம்பவா அழகுடன் ஆர்வத்துடன் பார்த்தார்கள், காமகேளிக்கெல்லாம் பார்த்தார்கள். ஆனால் இவர் தபசிலேருந்து வெளிவரவே இல்லை. கடைசியில் வாழ்க்கையெல்லாம் பயமாக எடுத்து எங்கே இந்த மகர்ஷிமார் நம்மளை சபிச்சுடுவாளோ அப்படின்னு பயந்து அவர் ஓட பார்த்தார்கள். அப்போது பகவான் நாராயணன் சொன்னார், எங்கே போகிறீர்கள்? நீங்கள்லாம் என்னோட வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகள் அல்லவா, விருந்து சாப்பிட்டு நான் ஒரு சம்மானம் எல்லாம் கொடுப்பேன், அதெல்லாம் வாங்கிட்டு வேணும் நீங்கள் போகிறதுக்கு. ரொம்ப அழகான புன்னகையோட அவர்களெல்லாம் வரவேற்றார்கள். அப்போ தான் அவர்களுக்கு கொஞ்சமாவது மனசுக்கு சாந்தி கிடச்சிது அப்படிங்கிறார் நம்ம பட்டதிரி பாடவர்கள். நீ நமக்கு பிரித்து படிக்கலாம், அப்புறம் டியூன்லேயும் படிக்கலாம். காமோ வசந்த மலையானில பந்துஷாலி, காமோ வசந்த மலையானில பந்துஷாலி, காந்தா கடாட்ச விசிகைர் விகசது விலாசைஹி, காந்தா கடாட்ச விசிகைர் விகசது விலாசைஹி, வித்யன் முहुர் முहुர் அகம்பம் உதீக்ஷ்ய, வித்யன் முहुர் முहुர் அகம்பம் உதீக்ஷ்ய சத்வாம், பீதஸ்த்வயாத பீதஹ த்வயாத ஜகதே ருதுஹாசபாஜா, பீதஹ த்வயாத ஜகதே ருதுஹாசபாஜா. நீட்டி உள்ள படிக்கலாம். காமோ வசந்த மலையானில பந்துஷாலி, காமோ வசந்த மலையானில பந்துஷாலி, காந்தா கடாட்ச விசிகைர் விகசத் விலாசைஹி, காந்தா கடாட்ச விசிகைர் விகசத் விலாசைஹி, வித்யன் முहुர் முहुர் அகம்பமுதீக்ஷ சத்வாம், வித்யன் முहुர் முहुர் அகம்பமுதீக்ஷ சத்வாம், பீதஸ்த்வயாத ஜகதே மிருதுஹாசபாஜா, பீதஹ த்வயாத ஜகதே மிருதுஹாசபாஜா. 6வது ஸ்லோகம் இருக்கலாம். பீத்யாலம் பீத்யாலம் அங்கஜா வசந்தா சுராங்கனா ஓ, பீத்யாலம் அங்கஜா வசந்தா சுராங்கனா ஓ, மன்மானனம் திக ஜுஷத்வமிதி ப்ருவாணஹ, மன்மானனம் திக ஜுஷத்வமிதி ப்ருவாணஹ, த்வம் விஸ்மயேன பரிதஹ ஸ்துவதாம் அதைஷாம், த்வம் விஸ்மயேன பரிதஹ ஸ்துவதாமதைஷாம், பிராதர்சயः ஸ்வபரிச்சாரக காதராக்ஷீஹி, பிராதர்சயः ஸ்வபரிச்சாரக காதராக்ஷீஹி. மீனிங் பார்க்கலாம். அப்புறம் அந்த பகவான் நாராயணன் சொன்னார், அல்லையோ காமதேவா வசந்தா தேவசுந்தரிமாரே, நீங்கள் பயப்படக்கூடாது. இங்கே உங்களை நான் என்னவானாலும் விருந்துண்ண வைப்பேன், அப்புறம் ஒரு சம்மானம் பிரசன்ட் இல்லை உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் அது வாங்கிட்டு போகத்தான் வேணும் அப்படி சொல்லி ரொம்ப புன்னகையோடு வாழ சொல்லி அவளுக்கு வேண்டதெல்லாம் கொடுத்து அவளை ஆதரித்து அப்புறம்
அவள்லாம் அப்படி அற்புதமாக பார்த்துன்னு இருக்கும்போது அந்த நரநாராயண ரிஷிமாரை அங்கே சேவிக்கிற அந்த தாசிமாரையெல்லாம் பார்த்து காமாதிகள் பார்த்து கொடுத்தா அற்புதத்தோடு பார்த்துன்னு இருக்கா. எப்படி அவள்லாம் அழகாக இருக்கா. அதனாலே இந்த காமாதிகள் அப்படியே அற்புதமாக பார்த்து நிற்கிறா. நமக்கு பிரித்து படித்து டியூனில் படிக்கலாம். பீத்தியாலம் அங்கஜா விட்டுருக்கா. பீத்தியாலம் அங்கஜா, அங்கஜன்னா காமதேவன். வசந்த காலம் சுராங்கனா தேவசுந்தரிகள், ஓ நீங்கள் மன்மானனம் திக துஷத்வம் இதி ப்ருவாணஹா त्वं विस्मयेन परितः स्तुवताम् अथैषां प्रादर्शय स्वपरिचारककातराक्षीः. காத்தராட்சினாக்கா லோகசுந்தரிமாரெல்லாம் அவள் முன்னால் வந்து வணங்கணும். அவ்வளோ அழகாக இருக்கலாம். இவாள்லாம் தேவலோகத்து சுந்தரிமார். அவளை இவாள்கிட்ட வணங்கணும். ஆனால் அவள் எவ்வளோ அழகாக இருக்கணும் அல்லவா. அதான் காதராட்சின்னு கொடுத்துருக்கார். நமக்கு உள்ள படிக்கலாம். பீத்தியாலம் அங்கஜ வசந்த சுரங்கனாவோ, பீத்தியாலம் அங்கஜ வசந்த சுரங்கனாவோ மன்மானனம் துக துஷத்வமிதி ப்ருவாணஹ. மன்மானனம் திக துஷத்வமிதி ப்ருவாணஹ. त्वं विस्मयेन परितः तुबताम् अथैषाम्. त्वं विस्मयेन परितः तुबताम् अथैषां प्रादर्शय स्वपरिचारककातराक्षीः. प्रादर्शय स्वपरिचारककातराक्षीः. ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம். சம்மோகனாய மிளிதா மதனாதயஸ்தே. சம்மோகனாய மிளிதா மதனாதயஸ்தே त्वद्दासिका परिमलैः किल मोहमापुः. त्वद्दासिका परिमलैः किल मोहमापुः. दत्तां स्वया च जगृहुः त्रपयैव सर्वस्वर्वासि गर्भशमनीं पुनरुर्वशीं तां. दत्त्वां त्वया च जगृहुः त्रपयैव सर्वस्वर्वासि गर्भशमनीं पुनरुर्वशीं तां. மீனிங் பார்க்கலாம். பகவானே, உங்களை மயக்க வந்த அந்த காமதேவன் அவரோடு கொண்டு வசந்த காலம், அப்புறம் இளந்தென்றல், அப்சரஸ்திரீகள் எல்லாருமா உங்களுடைய தாசிமாரை பார்த்துட்டு அப்படியே மோகத்துக்கு போயிட்டாளாம். மோகாலசியப்பட்டு போயிட்டாளாம் அவள் எல்லாருமா. ஏதோ ஒரு மயக்கத்தில் ஏன் கேட்டால் அவள்கிட்ட அவ்வளவு சுகந்தம் இருந்ததாமே. அப்புறம் நீ பகவானே, தாங்களே ஒரு சம்மானம் அவளுக்கெல்லாம் கொடுத்தேளே. இந்த சம்மானம் பார்த்துட்டு தேவசுந்தரிமாரும் தேவேந்திரனும் எல்லாமே ஒரு ஆச்சரியத்தில் போய் நின்றார்கள். யாருன்னு கேட்டால் அவள் தான் உர்வசியாம். அந்த உர்வசியை அவள்லாம் வாங்கிக்கவும் செய்தா. பகவான் கொடுத்த சம்மானம் அல்லவா, ப்ரெசன்டேஷன் அல்லவா, அதை வாங்கிக்காமல் இருக்க முடியாதே. அப்படி அந்த உர்வசியை அவளுக்கெல்லாம் பகவான் ரொம்ப ஆதரவோடு கூடிட்டு கொடுத்தாராம். இதை நம்ம பதம் முடிச்சு பார்க்கலாம். அப்புறம் உள்ள சொல்ல சம்மோகனாய மிளிதா மதனாதயஸ்தே. சம்மோகனாய மிளிதா மதனாதயஸ்தே त्वद्दासिका परिमलैः किल मोहमापुः. त्वद्दासिका परिमलैः किल मोहम् आपुः. मोहमापुः. दत्तां त्वया च जगृहुर्त्रपयैव सर्वस्वर्वासि. அப்படி படிக்கணும். दत्तां त्वया च जगृहुः त्रपयैव सर्वस्वर्वासि गर्वशमनीं पुनरुर्वशीं तां. सम्मोहनाय मिलिदा मदनादयस्ते त्वद्दासिका परिमलैः किल मोहमापुः. दत्तां त्वया च जगृहुस्त्रपयैव सर्वस्वर्वासि गर्वशमनीं पुनरुर्वशीं तां. எட்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம்.
दृष्टोर्वशीं तव कथं च निशम्य शक्रः दृष्टोर्वशीं तव कथां च निशम्य शक्रः पर्याकुलो जनि भवन् महिमावमर्शात् पर्याकुलो जनि भवन् महिमावमर्शात् एवं प्रशान्तरमणीयतरावतारात् एवं प्रशान्तरमणीयतरावतारात् त्वत्तोधिको वरदा कृष्णतनुस्त्वमेव त्वत्तोधिको वरदा कृष्णतनुस्त्वमेव இனியும் பார்க்கலாம். சக்கரஞ்சனா இந்திரன்னு பொருள். உர்வசியை பார்த்தான், அந்த கதையெல்லாம் கேட்டான். அந்த மகாத்மியெல்லாம் கேட்டதோடு கூடிட்டு அவனோட அந்த கர்வெல்லாம் போயிடுத்து. அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அப்போ அவர் சொல்கிறாதீங்க அல்லையோ, ஹே வரதா அப்படி கூப்பிட்றார். எல்லா வரங்களையும் கொடுக்கறதுக்குள்ள மகாபிரபுவான தாங்கள் இதுபோல் ரொம்ப ஆச்சரியமான கர்மம் பண்ணினீரே, ரொம்ப மிருதுவான கர்மம் பண்ணினீரே, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததே, அதி மனோகரமாக இருந்ததே. அந்த அவதாரம் எடுத்த ஸ்ரீநாராயணமூர்த்தி இந்த ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு சதிருஷந்தானே, நீங்கள் தானே கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணீர்கள். எங்கட்டா சாந்தி, அவ்வளவு ஆச்சரியகரமான செயல்கள் எல்லாம் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் நீ காமிச்சீர்கள். அந்த கிருஷ்ணன் தானே இங்கே நாராயணனாக வந்திருக்கீர்கள் அப்படி சொல்லி புகழ்த்துறார். அவருக்கு எவ்வளோ புகழ்த்திட்டும் போகிற மாட்டேங்கிறது, போதும்னே தோன்றது இல்லையா. அவ்வளவு அந்த கிருஷ்ண பக்தி உடையவராக்கும் இந்த ஸ்ரீமான் பட்டதி அவர்கள். அந்த குருவாயூரில் போனாக்கா அந்த உன்னிக்கண்ணனை பார்த்தா யாருக்கு தான் பக்தி வராது சொல்லுங்கோ. அவ்வளவு கொள்ளை அழகு அவன், அவ்வளவு அழகு. இந்த ஃபோட்டோ எல்லாம் பார்க்கும்போதும் பிம்பத்தில் பார்க்கும்போதும் எவ்வளவு நாம் ஆச்சரியப்பட்டு போகிறோம் இல்லையா. அப்போ அதை நேரில் பார்க்கும்போதோ எவ்வளவு அழகாக இருக்கும். நீ நமக்கு ஒன்று பிரித்து பார்க்கலாம். அப்புறம் டியூப்லேயும் சொல்லலாம். திருஷ்டோர்வசீம் தவ கதாம் ச நிஷம்ய சக்ரஹ பர்யாகுலோ ஜனி பவன் மகிமாவமர்ஷாத் பவன் மகிமாவமர்ஷாத் ஏவம் பிரசாந்தரமணீயதராவதாராத் त्वत्तोधिको वरदा कृष्णः तनु त्वमेव कृष्णः तनुः त्वमेव. அங்கே மட்டும்தான் நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம், டியூனில் படிக்கலாம். திருஷ்டோர்வசீம் தவ கதாம் च निशम्य शक्रः दृष्टोर्वशीं तव कथां च निशम्य शक्रः पर्याकुलो जनि भवन् महिमावमर्शात् पर्याकुलो जनि भवन् महिमावमर्शात् एवं प्रशान्तरमणीयतरावतारात् एवं प्रशान्तरमणीयतरावतारात् त्वत्तोधिको वरद कृष्णः तनुस्त्वमेव त्वत्तोधिको वरद कृष्णः तनुस्त्वमेव. सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द. नारायण 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 नारायण.